ஷாலோம். வேதத்தில் உள்ள பல கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா வேதம் ஒரு ரகசியமான வேதத்தை குறித்து நாங்கள் இன்னும் அறிய வேண்டியதா இருக்கு. தேவனை குறித்து இன்னும் அறிய வேண்டியதா இருக்கு. வேதத்தில் இருக்கிற 1% கூட யாராலும் சொல்ல முடியாது வேதம் எனக்கு எல்லாமே தெரியும். பரிசுத்த வேதாகமம் பரிசுத்தாவியினால் பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டது. பரிசுத்தவான்களால் நாங்கள் பரிசுத்தவான்களாக மாறுறதுக்கு எங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வேதாகமம் பரிசுத்தவான்களால் எழுதப்பட்டது. ஸோ இந்த வேதாகமத்தை நாங்கள் அறிய வேண்டியதா இருக்கிறது. வேதாகமம் தான் எங்களுடைய மெயின் புக், ஹாலி புக். இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நிறைய ஞானங்கள் தேவையாக இருக்கு. அதே நேரத்தில் வேதாகமத்தை வேதாகமமே வியாக்கியானம் பண்ண வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. வேதாகமத்தை வியாக்கியானம் பண்ண வேண்டும். உதாரணத்துக்கு நாங்கள் நிறைய நேரங்களில் பேசுகிற ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவின் வருகை, அந்தி கிறிஸ்து, இப்படி போன்ற நிறைய காரியங்கள் நாங்கள் பேசுறோம். ஆனா இவைகள் எல்லாத்தையும் பேசினா கூட எங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட், அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. வேதாகம் விளக்கப்படுத்துகிறது, நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள், நிறைய சேனல்ஸ் கூட இருக்கிறது. ஆனால் இந்த வருகையை குறித்து தெரிந்து கொள்வதற்கு அல்லது உலகத்தின் முடிவை குறித்து தெரிந்து கொள்வதற்கு வேதாகமம் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறது. உதாரணத்துக்கு நாங்க பார்க்கலாம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லு, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பித்து அவரிடத்தில் வந்தார்கள். அவங்க அந்த கட்டிடத்தின் மகிமையை குறிச்சோ அந்த தேவாலயத்தின் மகிமையை குறிச்சோ கட்டிடத்தின் அழகை குறிச்சும் அவங்க விவரிச்சுட்டு வராங்க. இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவங்க அதை பெருமையா தேவாலயத்தை பத்தி பேசும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் இடிப்பட்டு போகும், ஒரு கல் மேல் ஒரு கல் இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லி இன்னும் சில காரியங்களை அவருக்கு சொல்றாங்க. ஆனா வேதத்தில் அது எழுதப்பட்டில்லைன்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அடுத்த வசனம் சொல்கிறது, பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அப்ப ஆண்டவர் ஒரு சின்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அதனால அந்த கேள்வி அவங்க கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவங்க கேட்ட கேள்வி, சீசர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் இயேசுவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? இப்ப இந்த ரெண்டு கேள்விக்கு இயேசு பதில் சொல்லுகிறார். அதுதான் மத்தேயு 24ஆம் அதிகாரம். இந்த உலகத்தின் முடிவுக்கும் இயேசுவின் வருகையை குறித்து அவர் அங்க தெளிவா பேசுகிறார். அதுதான் ஆக்சுவலி மத்தேயு 24ஆம் அதிகாரம் எங்களுக்கு வழங்கப்படுது. நிறைய மக்களுடைய கேள்வி இதுதான். உலகத்தில் இருக்கிற சகல மக்களுடைய கேள்வி இயேசு கிறிஸ்துவின் வருகை, மற்றது உலகத்தின் முடிவு, அல்லது உலகத்தின் முடிவு எப்ப, இயேசு கிறிஸ்து எப்ப வரப்போகிறார். கிறிஸ்தவர்களாகிய நாங்க எதிர்பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து வருகிறார். எல்லா மதங்களும் எதிர்பார்க்கிறது இயேசு வருகிறார் என்று. இதுல யாருமே எதிர்பார்க்காமல், ஆனால் அவர்கள் வித்தியாசமான கோணத்தில் வித்தியாசமான விதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஈசா அல் மசீவ் அவர்கள், ஈசா அல் மசீவ்னா இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருவார்னு எதிர்பார்க்கிறாங்க. அவர் ஜஜ்ஜால் என்கிற ஒற்றை கண்ணுள்ள ஜஜ்ஜால், அதாவது அந்தி கிறிஸ்துன்னு நம்ம சொல்லலாம், அவனை அவர் சங்கரிப்பார் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகு வேற வேற காரியங்களை அவங்க சொல்றாங்க. என்னன்னா அவங்க சொல்றாங்க என்னன்னா, அவர் அந்த ஜஜ்ஜாலை சங்கரித்து விட்டு அதன் பிறகு இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அவர் அதன் பிறகு அவர் தொழுகை நடத்துவார். அந்த தொழுகையின் முன்னால் இன்னும் நிறைய காரியங்கள் சொல்றாங்க. நம்ம அது நம்ம
வேறொரு நாளைக்கு. அதே போல மற்ற மதங்களும் கல்கி அவதாரங்கள் இப்படி நிறைய ஒரு வருகையை குறித்து ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா இதே கேள்வி 2000 வருஷத்துக்கு முன்பு சீசர்கள் கிட்ட இருந்திருக்கு. அந்த சீசர்கள் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட, உம்முடைய வருகை உலகத்தின் முடிவு எப்பொழுது? சில பேர் சொல்லுவாங்க இது கலியுக காலம், உலகம் முடிய போகுது அப்படின்னு. ஆனால் வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது என்ன என்பதைத்தான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இதுல வேதம் என்ன சொல்கிறதுங்கிறத முக்கியமான ஒண்ணு. ஒளியோ மலையில தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க. அப்ப 4வது வசனம், மத்திய 24ஆம் அதிகாரம் 4வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்க. கிரேட் வேர்ட். எனக்கு உண்மையில இந்த ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் போது அவர் முதலாவது சொன்ன பதில் கேள்வி என்னன்னா, நீங்க கவனமாக இருங்க, எச்சரிக்கையா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுங்க. சோ கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கு இந்த காலங்கள். ஏன்னா இயேசுக்கு சொல்றாரு எச்சரிக்கையாக இருங்க. இதை குறித்து, அதாவது என்னுடைய வருகை குறித்து, உலக முடியும் குறித்து பல பேர் பல கருத்து சொன்னாலும் நீங்கள் கவனமாக இருங்க. அது பிறகு அவர் சொல்றாரு 5வது வசனம், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, என்னங்க, என் நாமத்தை தரித்து கொண்டு நான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இந்த 5ஆம் வசனத்துல சொல்லுகிறது என் நாமத்தை தரித்து கொண்டுன்னா இயேசு அப்படிங்கிற சொல்லாம அங்க சொல்றாரு நானே கிறிஸ்து என்று அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் மெயின். அங்க ஜீசஸ்ங்கிற வேர்ட் போடல, இயேசுங்கிற வேர்ட் போடல, ரைட், ஈசான்னு போடல. அங்க போட்டு நானே கிறிஸ்து என்று. கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தான் கிறிஸ்து. கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இப்ரோ பாஷையில மெஸ்ஸியான்னு சொல்லலாம், ரைட். கிரேக்க மொழியில வந்து அதுக்கு சொல்றது வந்து கிறிஸ்டோஸ்ங்கிற பதம் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அந்த பதம் முதல் வந்து அந்தியோக்கியா பட்டணத்துல இயேசு கிறிஸ்துங்கிற வசனம்ங்கிறது, அதாவது கிறிஸ்தவனுங்கிற வசனத்தை விட இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் சொல்லுது. அந்தியோக்கியா பட்டணத்தில் அங்கு இருந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் எல்லோரும் அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள், அற்புத அடையாளங்களை செய்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில வித்தியாசங்கள் இருந்தது. அதனால் அவர்களை பார்த்தவர்கள் கிரேக்க பாஷையில் அவர்களுக்கு சொன்னாங்க கிறிஸ்டோஸ் போறார்கள். கிறிஸ்டோஸ்னா அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் போனார் தமிழ்ல. அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் போனார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வாரார், அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடு இது அப்படின்னு சொன்னதுனால அது அபிஷேகம்ங்கிற அர்த்தம். அப்ப இங்க ஏசு சொல்றாரு அபிஷேகம், நானே கிறிஸ்து என்ற, நானே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பல பேர் வந்து சொல்லுவாங்க. நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஐ ஆம் த ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காடும்பாங்க. நான் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய தூதன் அல்லது தேவனுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இயேசுங்க தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க வஞ்சியாதபடி இருங்கள். அநேகர் வந்து நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னு சொல்லுவான், நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார். சோ இப்ப இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு 5வது வசனம் சொல்கிறதுபடி அவர் சொல்றாரு வந்து முதலாவது சொல்ல போறது என்னது? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஐ எம் ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் உருவாகும் அப்படின்னு சொல்றாரு கிறிஸ்துவுக்கு பின், ரைட். இப்ப எங்ககிட்ட இருக்க கேள்வி, நான் வந்து இந்த எபிசோடாக வேதாகமத்தை நாங்க பாக்குறதுக்கு நான் யோசிச்சிருக்கிறேன். அதோடு கூட நீங்க என்னுடைய சேனலை நீங்க தொடர்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு வாரமும் ஒரு அருமையான வேத ஆராய்ச்சிங்கிற ரீதியில உங்களோடு பேச விரும்புகிறேன். அப்புறம் அவர் சொல்றாரு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், இதெல்லாம் வேதனை இல்லைன்றார். வேதனைக்கு ஆரம்பம் அப்பதான். சரி, நீங்க 6, 7 எல்லாம் வாசிங்க. அதுக்கு பிறகு 9வது வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் சகல ஜனங்களும் பகைக்கப்படுவார்கள். 10வது வசனம், அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
இப்ப அன்பு தணிஞ்சு போச்சுன்னு சொல்றதுங்கிற விட இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால ஒரு காலம் உண்டு. ரைட்? அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் சொல்றாரு 14வது வசனத்துல, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்ப உலகத்தின் முடிவு எப்ப வரும்னு சொல்றாருன்னா, அவருடைய சீடர்கள் கேட்ட போது அவர் சொன்ன ஒரே பதில், உலகத்தின் முடிவு எப்ப வரும்னா, ரைட், ராஜ்யத்தின் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் டெஸ்டமனி சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்.